அன்பானவர்களே, நாம் என்ன நினைக்கிறோம், விசுவாசன்றது ரொம்ப கஷ்டமான காரியம் என்று. இன்னைக்கு இயேசு சொன்ன 2 வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஒரு நெருக்கத்தில் இருக்க மனுஷனுக்கு எப்படி விசுவாசம் எப்படி வளர்ந்தது, எப்படி ஆசீர்வாதத்தை அற்புதத்தை பெற்றான். ஃபெய்த் இஸ் சிம்பிள். அந்த மனுஷனுக்கு உண்டானது சிம்பிள் ஃபெய்த். மார்க்கு 5ஆம் அதிகாரம் ஒரு மனிதனை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுது, உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. யவீரு, ஜப ஆலய தலைவன், பவர்ஃபுல் பர்சன், ரிலிஜியஸ் லீடர். ஆனால் அவனுடைய மகளுக்கு கொடிய ஒரு நோய், மரண தருணத்தில் இருக்கிற அந்த பெண், சின்ன பெண் இயேசுவிடம் ஓடி வருகிறான். வந்து இயேசுவின் பாதத்தில் விழுகிறான். இது ஏன் காஸ்பலில் சொல்லப்பட்டிருக்குன்னா, பாதத்தில் விழுந்தான்னா அப்படியே சரண்டர். இயேசுவே, நீங்கள் மட்டும்தான் என் மகளை காப்பாற்ற முடியும். அவனுடைய உடைந்த உள்ளத்தை எடுத்து காண்பிக்குது. அவன் தன்னுடைய மகளை எப்படி நேசிக்கிறான் என்பதை காண்பிக்கிறது. அவன் இயேசுவை கேட்டுக்கொள்கிறது, இயேசுவே, நீங்கள் என்னோட வீட்டுக்கு வரணும், என் மகளை தொடணும், என் மகள் பூர்ண சுகம் பெறுவார். அவனுடைய ஃபெய்த். அன்பானவர்களே, சிம்பிள் ஃபெய்த் அவனுக்கு. இயேசு சொல்கிறாரு, வா, நான் உன்னோட வர்றேன், நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. போகும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் பெரும்பாடுள்ள ஒரு பெண் இயேசுவை தொடுகிறாள், சுகமடைகிறாள். இப்படிலாம் நிறைய கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. டிலே. இந்த டிலே இருக்கும்போது எவருடைய மனசு எப்படி இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஒவ்வொரு வினாடியும் ஒரு மணி நேரம் போல இருக்கும், அல்லது சில மணி நேரங்களை போல கூட இருக்கலாம். டிலே ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த எவருடைய வீட்டிலேருந்து நியூஸ் வருது, பிள்ளை மரித்து போயிட்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இயேசுவை தொந்தரப்படுத்தாதீங்க. இதை கேட்ட உடனே அந்த தகப்புடைய இருதயம், உடைந்து போன இருதயம் சுக்கு நூறா நொறுங்கி போகுது. அவனுடைய விசுவாசம் தள்ளாடி கீழே விழுந்துருச்சு. ஒருவேளை கண்ணீர் அவன் கண்ணிலேருந்து விழுந்திருக்கலாம், ஒருவேளை அவன் கண் கலங்கியிருக்கலாம், முகம் அப்படியே வேறுபட்டிருக்கலாம். இயேசு அதை பார்த்தார். அந்த வீட்டில் வந்து செய்தி சொல்லப்படுறது, இயேசு கேட்டார். இந்த உடைந்த உள்ளம், இந்த கண்ணீர் ததும்புற கண்களை உடைய தகப்பனை பார்த்து இயேசு சொன்ன 2 வார்த்தைகள், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உனக்கு மிகுந்த பயம், கலக்கம், திகில், துக்கம், உணர்ச்சி உன்னை மேற்கொள்ளுது. பயப்படாத, அதுக்கு இடம் கொடுக்காத, என்னை விசுவாசி. எவருக்கு முன்னாடி 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று, தன் உணர்ச்சிக்கு அவன் அடிமையாகலாம். அவனுடைய பயம், அவனுடைய கவலை, அவனுடைய திகில், அவனுடைய துயரம் அவனை ஆட்கொள்ளலாம். இல்லைன்னா இயேசு சொன்ன வார்த்தை, என்னை விசுவாசி. அன்பானவர்களே, இந்த எவரு இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், பயம், கவலை, துயரம் என்னை ஆட்கொள்வதில்லை, நான் விசுவாசிக்கிறேன். அவனுக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரியல, அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியல. அது வரைக்கும் இயேசு யாருமே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியதாக சரித்திரம் இல்லை. இதுதான் முதல் தடவை நடக்க போகுது. இதுக்கு பின்னாடி தான் நாயின் ஒரு விதவையினுடைய மகன் லாசரு எல்லாரையும் ஆண்டவர் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆனால் இவனுக்கு எவருக்கு என்ன புரிஞ்சோ புரியலையோ, ஒன்று விசுவாசம், சிம்பிள் ஃபெய்த். அவர் சொன்னாரு, பயப்படாத, விசுவாசமாயிரு, நான் விசுவாசிக்கிறேன், அவரால் எல்லாம் கூடும், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் சொன்னது சொன்னதுதான். அல்லேலூயா. சிம்பிள் ஃபெய்த். தொடர்ந்து அன்பானவர்களே, இயேசுவோட வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு நல்லா தெரியும், நியூஸ் வந்துச்சு, முடிஞ்சு போச்சு,
இப்போ இயேசுவோட தொடர்ந்து போகிறான். he is walking with Jesus. hallelujah. simple faith. தேவனால் எல்லாம் கூடும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், இருளிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். நத்திங் இஸ் டூ ஹார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தோம்னா எனக்கு உங்களுக்கும் வாழ்க்கையில் ஃபுல் ஸ்டாப் என்பது கிடையாது. God can open closed gates. அடைக்கப்பட்ட கதவுகள், முடிஞ்சு போச்சு என்ற உறவுகள், முடிஞ்சு போச்சு திருமணம், மீண்டும் ஆண்டவர் புதுப்பிக்க வல்லவர், மீண்டும் ஆண்டவர் கதவை திறக்க வல்லவர். படிப்பு முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, சுகம் முடிஞ்சு போச்சு. nothing is too hard for the Lord. hallelujah. simple faith. எபிரோ போல எனக்கு புரியுது புரியல இதெல்லாம் கிடையாது. சில பேர் நினைக்கலாம் விசுவாசம் ரொம்ப கஷ்டமான காரியம், இந்த விசுவாசம் பெறுவதுக்கு நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு விசுவாசம் இல்லை. சிம்பிள், 2 காரியம். பயப்படாத. உன் உணர்ச்சிக்கு, நீ உன் காதில் கேட்டல அதுக்கு இடம் கொடுக்காத, நீ கண்களை பார்க்குறல இதுக்கு இடம் கொடுக்காத. நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. 2 வார்த்தை. ஜஸ்ட் பிலீவ். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கிலீஷ் பைபிளில் பயப்படாதே விசுவாசமாயிருன்னு விசுவாசமாயிருந்த வார்த்தையை ஒன்லி பிலீவ், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிக்குது. ஒன்லி பிலீவ். பயப்படாத. எவிருவே, எவிருன்ற என் பேரை உங்கள் பேரை நானும் நீங்களும் போட்டுக்கணும். பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு. எவிருடைய ஃபெய்த்து பெர்ஃபெக்ட் ஃபெய்த் கிடையாது. எல்லாம் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்ட் 100க்கு 100. என்னை போல உங்களை போல அவனுக்கு விசுவாசம் அப்பைக்கப்போ தள்ளாடும், அப்பைக்கப்போ தடுமாறும். ஆனால் சிம்பிள் ஃபெய்த். அவர் சொன்னது தான், அதை நிறைவேற்றுவார். அவரால் கூடாக்க ஒன்றுமில்லை. இயேசு என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் இந்த வேளையில் சொல்கிற வார்த்தை விசுவாசம் சிம்பிள். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். பைபிளில் எத்தனை வாக்கு தத்தங்கள் எனக்கு உங்களுக்காக எழுதப்பட்டிருக்குது. எத்தனை சூழ்நிலைகளில் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெற்றாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று சொல்கிறாரு, முடிந்து போயிற்று என்று எதையும் நினைக்காதீங்க. God can open it. God can renew it. இந்த பகுதி வேதம் சொல்லுது. எவ்வீர் வீட்டுக்கு போகிறார் இயேசு கிறிஸ்து. போய் அந்த சிறுப்பிள்ளையை பார்த்து சொல்கிறாரு, சிறுப்பிள்ளையே எழுந்துரு. சின்ன பிள்ளை எழுந்து உயிரோடு எழுந்துட்டு வேதம் சொல்லுது. அந்த குடும்பத்தினர் எவரும் அவங்க குடும்பத்தினரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. துக்கம் ஆச்சரியமாக மாறிது. உடைந்த உள்ளம் மகிழ்ச்சினால் அப்படி பொங்கி எழுந்து ஓடிற்று. அதே போல் என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் சிம்பிள் ஃபெய்த் டே டு டே லைஃப்பில், அன்றாட வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த ஆச்சரியம், மிகுந்த வியப்பை கொடுக்கும். ஆமென்.